நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் நவம்பர் மாத விசேஷ நாட்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஏகாதசி, நவம்பர் 3ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் சோமவார பிரதோஷம். இந்த தடவை 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறப்பு ப்ளஸ் பிரதோஷமும் சோமவாரமும் கூட. நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசியினுடைய பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா, சிவாலயங்களில் இன்னைக்கு தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது சாதத்தினால் காய்கறினால் எல்லாமே அபிஷேகம் பண்ணி அதை மனதார நம்ம போய் பிரார்த்திச்சு வரும்போது மிகப்பெரிய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காய்கறியாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சிவனுக்கு தானம் கொடுக்கறது மேலும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். நல்ல ஆரோக்கியத்துக்கும் என்னும் அன்ன குறைவு இல்லாமல் பார்த்துக்கும். ஆரோக்கியம் அப்படின்றது தான் இந்த காலத்தில் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்னா மன தெளிவு, நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியம் கிடைச்சா மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இதுக்காக சிவன் கோயிலுக்கு அங்கே உங்களால் முடிஞ்ச அரிசி காய்கறிகள் அன்னதானம் கொடுத்து, மேலும் சிவனுடைய கோயிலுக்கு போய் அங்கே சூப்பராக அன்னாபிஷேகத்தில் அவர் ஜொலிக்கிறத பார்த்து பிரார்த்தனை பண்ணி மனதார வேண்டி வாங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 19ஆம் தேதி கார்த்திகை அமாவாசை, 20ஆம் தேதி 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சேர்ந்து அமாவாசை நடப்போடுது. 24ஆம் தேதி வாஸ்து நாள். 10:14 11:44 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரமாக இருக்குது. 26ஆம் தேதி ஸ்ரவண விரதமும் ஷஷ்டி விரதமும் கூட.